தேர்தல் வந்துருச்சு இல்லையா, யாருக்கு வாக்களிக்கணும்னு எல்லாருக்கும் ஒரே இதாக இருக்கும். கட்சியில் நிறைய படித்தவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஜாதி வேற்றுமைகள் இல்லாமல் யார் இருக்காங்க அப்படின்னா ஏடிஆர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 வேட்பாளர்களின் குற்ற பின்னணி அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, கடுமையான குற்ற வழக்குகள் சீரியஸ் கிரிமினல் கேசஸ் உள்ள வேட்பாளர்களின் கட்சி வாரியான சதவீதம். அதிமுக 35% போட்டிருக்காங்க, 60/170. பாமக 33%, 60/18. அதாவது நான் நினைக்கிறேன் அந்த 18 பேரில் 6 பேர் குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் போல். பாஜக 27%, 9/33. சிபிஐ 20%, 1/5. தாவேகா 19%, 43/231. புதுசாக ஆரம்பித்த கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன், குற்றம் செஞ்சுருக்காங்க. திமுக 18%, 32/175. காங்கிரஸ் 18/28. கூட்டணி கட்சி ரெண்டுமே ஒரே மாதிரி குற்றத்தை செஞ்சுருக்கு பாருங்களேன். 28க்கு 5, 175க்கு 32. தேமுதிக 10%, 1/10. இதில் என்னென்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் 18%, 722 பேரின் மீது குற்ற வழக்குகளும் அதில் 10%, 404 பேரின் மீது தீவிர குற்ற வழக்குகளும் உள்ளன அப்படின்னு போட்டிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 18 வேட்பாளர்கள். கொலை ஐபிசி 302, 13 வேட்பாளர்கள். கொலை முயற்சி ஐபிசி 307, பிஎன்எஸ் 109, 44 வேட்பாளர்கள். இதில் பார்த்தீங்களா, நாத்தாக்கால யாருமே இல்லைங்க என்டிகேயில். சரியா, நீங்கள் உடனே இதுக்கு வந்துடாதீங்க, எல்லாரும் மேலே தானே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அவங்க குற்றத்துக்காக கேஸ் போட்டு போகலை. அவங்க எல்லாருமே நாட்டு போராட்டங்களில் கலந்துக்கிட்டு போனதுனால அந்த குற்ற பின்னணியில் வரலை. அதனால் மக்களே நல்ல தகுதியான வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக நாத்தாக்காவில் இருப்பவர்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறதையாச்சும் நம்பி தயவு செஞ்சு வாக்களிங்க. இத்தனை நாள் தான் ஃபோர்ஜரி பண்ணுறவா ஃப்ராடு பண்ணுறவனுக்கு வாக்களித்து நாட்டை நாசமாக்குறீங்க. இப்போவாச்சும் கொஞ்சம் திருந்திருங்க மக்களே. நன்றி.